அவனிடம் திக்கி திணறி நின்ற புவனேஸ்வரி வேகமாக தன்னை சமாளித்து கொண்டாள். அது நான் பியூட்டிஷியன் பண்ணும்போது வந்த கஸ்டமர் சார். அந்த பொண்ணு என்கிட்ட மேக்கப் பண்ண வந்திருந்தா என்று தடுமாறினாள். ஆகாஷின் பார்வையோ இன்னும் அந்த புகைப்படத்தின் மீதே இருந்தது. அவள் அவசரமாக தொடர்ந்தாள். அந்த பொண்ணுக்கு பண்ண மேக்கப் மாடல் கொஞ்சம் காஸ்ட்லியானது. அதான் மற்ற கஸ்டமருக்கு காட்டுறதுக்காக ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். வேற அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஒரு வழியாக சொல்லி முடித்தவள் மெதுவாக மூச்சை விட்டாள். ஆனால் ஆகாஷுக்கு முழுமையாக நம்பிக்கை வரவில்லை. அவன் இன்னும் அந்த புகைப்படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த புவனாவோ சூழ்நிலையை மாற்ற நினைத்து சிரிப்பை வரவழைத்தாள். என்ன டாக்டர், அந்த பொண்ணோட அழகுல மயங்கிட்டீங்களோ? ரொம்ப நேரமாக ஃபோட்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே என்று கேட்டாள். ச்சே என்று அலட்சியமாக சிரித்தான் ஆகாஷ். இந்த ஆகாஷ் அழகுல மயங்குறவனா? ஹேய், அத்தை விடு. இந்த மூஞ்செல்லாம் அழகா? இது அழகுன்னு நீ தான் சொல்லணும். புவனேஸ்வரியோ உடனே புருவத்தை சுருக்கினாள். ஏன் டாக்டர், அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? பார்க்க நல்ல லட்சணமாக அழகாக தானே இருக்கா? ஏய், இதுக்கு பேர் அழகா என்று அவன் நக்கலாக சிரித்தான். பாரு, உடம்பு முழுக்க சுண்ணாம்பு பூசின மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியலையா? சரியான பந்தா பார்ட்டி போல. ஒரு நொடி நிறுத்தியவன் மீண்டும் புகைப்படத்தை பார்த்தான். நான் எதுக்கு பார்த்தேன்னா, அந்த பொண்ணோட கண்ணும் உன்னோட கண்ணும் ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால தான். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடி புவனேஸ்வரியின் இதயம் வேகமாக துடித்தது. வேகமாக அவன் கையிலிருந்து புகைப்படத்தை பிடுங்கி கொண்டாள். அதான் பார்க்க நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்பவும் எதுக்கு ஃபோட்டோவே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு ரசித்ததெல்லாம் போதும் என்று சொல்லி முகத்தை திருப்பி கொண்டாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் மீண்டும் அவனை நோக்கி திரும்பினாள். டாக்டர், நான் சும்மா தான் கேட்குறேன். ஒருவேளை இந்த பொண்ணே உங்கள் முன்னாடி வந்து நின்று பேசினாலோ, இல்லை நான் அழகாக இருக்கனான்னு கேட்டாலோ, அப்போ கூட இதே பதிலை தான் சொல்லுவீங்களா? இதில் என்ன சந்தேகம்? இந்த ஆகாஷுக்கு மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம்லாம் இல்லை. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னது தான். இந்த பொண்ணு நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்குது, பார்க்கவே சகிக்கலை. அவன் அந்த வார்த்தைகளை சாதாரணமாக சொன்னாலும் ஒவ்வொரு வார்த்தையும் புவனேஸ்வரியின் இதயத்தில் ஊசி போல இறங்கியது. ஆனால் வெளியே சிரிப்பை மட்டும் அவள் மறைக்கவில்லை. சரி சார் என்று மெதுவாக சிரித்தாள். ஆமாம், அப்போது யாரை பார்த்தா நீங்கள் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவீங்க? அந்த கேள்வி அவள் கேட்ட அடுத்த நொடி ஆகாஷின் மனக்கண்ணில் மின்னியது. மிக கருமையான முகத்தோடு நின்றிருந்த புவனேஸ்வரியின் அந்த முகம்தான். அவளது அந்த கண்கள், அவளின் பயந்த பார்வை, அவளது அப்பாவித்தனம், இவை அனைத்தும் அவன் மனக்கண்ணில் தோன்றிய அந்த ஒரு நொடியில் அவனே திகைத்து போனான். ஆனால் அடுத்த நொடியே தன்னை சமாளித்து கொண்டவன் மிக அலட்சியமாக சிரித்தான். பொண்ணுங்கள அழகே கிடையாது, இந்த உலகத்திலேயே பசங்க மட்டும்தான் அழகு. புவனாவோ அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். ஆகாஷ் தொடர்ந்து பேசினான். பொண்ணுங்களை அழகாக காட்ட 1000 பொருட்கள் தேவைப்படும். ஆனால் ஆம்பளைங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இயற்கையிலேயே ஆம்பளைங்க தான் அழகாக இருப்பாங்க. அவன் கடைசியாக அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இனிமே இந்த அழகை பற்றி தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, வா கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே நடந்தான். அவனை பார்த்தபடி நின்ற புவனேஸ்வரி மட்டும் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள். அப்படியா டாக்டர், உங்களுக்கு என்னோட உண்மையான அழகு என்னன்னு இன்னும் தெரியவே இல்லை என்று மெதுவாக சிரித்து கொண்டாள். அவர்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறி காரில் பயணிக்க தொடங்கினார்கள். காரில் புவனா மிக அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். அவளால் ஆகாஷை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து தனது அழகை காப்பாற்றிக் கொள்ள அவள் இப்படி ஒரு வேஷத்தை போட்டு திரிகிறாளோ, அதே அழகை ஒருவன் அழகே இல்லை என்று அலட்சியமாக சொல்லுவதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுவரை அவளது அழகை வேட்டையாட துடித்த கண்களை மட்டுமே அவள் பார்த்திருக்கிறாள். ஆனால் இன்றோ அந்த அழகை வெறுத்து ஒதுக்கும் ஒரு மனிதன். இந்த மனிதனோ அவளுக்கு முற்றிலும் புதியவனாக இருந்தான்.
அவளையும் அறியாமல் அவளது மனம் மெதுவாக ஆகாஷை நோக்கி நகர ஆரம்பித்தது. அதற்கு காரணம் அவளது அம்மா ஒரு முறை சொன்ன அந்த வார்த்தைகள்தான். உனக்கு பணமோ அழகோ இல்லாமல் இருக்கும்போது எவன் ஒருத்தன் உங்ககிட்ட உண்மையான பாசம் காட்டுறானோ அவன்தான் உனக்காக பிறந்தவன். உன்னோட எல்லா பிரச்சனையில இருந்தும் உன்னை காப்பாற்ற போறவனும் அவன்தான். அந்த வார்த்தைகள் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஒலிக்க புவனா தன்னை மறந்து ஆகாஷையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் பார்வை தன் மீது இருப்பதை உணர்ந்த ஆகாஷ் திடீரென்று அவள் பக்கம் திரும்பினான். என்னாச்சு? எதுக்காக என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க என்று புருவத்தை சுருக்கினான். புவனாவோ திடுக்கிட்டு அது ஒன்றும் இல்லை டாக்டர் என்று சமாளித்தவள் சில நொடிகள் தயங்கி பின் மெதுவாக கேட்டாள். டாக்டர், உங்கள் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக அவங்களுக்கு அடிக்கடி ரத்தம் மாற்றணும்னு சொன்னீங்க? இந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடியே ஆகாஷின் முகம் இறுகியது. ஏய், இங்கே பாரு, ஏதோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசுகிறேன்னு ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்னோட பர்சனல் விஷயத்துலலாம் மூக்கம் நுழைக்க நினைக்காத. அப்புறம் சப்பி இருக்கிற அந்த மூக்கும் இல்லாமல் போயிடும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் புவனா வேக வேகமாக தன் மூக்கை கைகளால் மூடிக்கொண்டாள். அவளின் இந்த திடீர் செய்கையை பார்த்த ஆகாஷ் உதட்டை கடித்து தனது சிரிப்பை அடக்கி கொண்டான். அந்த நேரத்தில் சாலையோரத்தில் ஒருவர் உப்பு மிளகாய் தூவி மாங்காய் விற்று கொண்டிருந்தார். அதை பார்த்த அந்த நொடியே புவனாவின் பார்வை அங்கேயே நின்றது. அவளது கண்களில் ஒரு பழைய நினைவின் ஈரம் மின்னியது. அவள் பார்த்து கொண்டிருப்பதை ஆகாஷும் கவனித்து விட்டான். சில நொடிகள் எதுவும் பேசாமல் காரை சற்று தள்ளி ஓரமாக நிறுத்தினான். ஹே நோஞ்சா, இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு இறங்க போனவன் மீண்டும் திரும்பி பார்த்தான். உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வரேன். பழைய நினைவுகளில் மூழ்கியிருந்த அவள் சட்டென்று அவனிடம், நான் பாட்டில் ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன், ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும்தான் குடிப்பேன் என்று ஏதோ ஒரு ஆவேசத்தில் சொல்லிவிட்டாள். ஆகாஷ் அவளை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வைக்கு பிறகு புவனா அமைதியாகிவிட்டாள். அவன் அங்கிருந்து மெதுவாக நடந்து செல்ல ஆரம்பித்தான். அப்போது அவனுக்கே சிரிப்பு வந்தது. நான் யாருன்னே தெரியாது, ஆனால் தீனி பண்டார மாதிரி ஆர்டர் போடுறத பாரு என்று மனதிற்குள் நினைத்து சிரித்து கொண்டான். காருக்குள் அமர்ந்திருந்த புவனாவும் தன்னையே நினைத்து சிரித்து கொண்டாள். நான் என்ன உரிமையில அவங்கிட்ட அப்படி கேட்டுட்டேன் என்று நினைத்தவள் தன்னுடைய ஆர்வத்தை நினைத்து மெதுவாக நாக்கை கடித்து கொண்டாள். வெளியே சென்ற ஆகாஷ் சில நிமிடங்களில் மீண்டும் திரும்பி காருக்குள் வந்தான். அவன் கையில் ஒரு கவரில் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், மற்றொரு கையில் உப்பு மிளகாய் தூவிய மாங்காய் பாக்கெட். அதை பார்த்த நொடியே புவனாவின் கண்கள் மெதுவாக கலங்கியது. இது எதுக்காக என்று மெதுவாக அவனிடம் கேட்டாள் அவள். ஆகாஷோ சாதாரணமாக தனது தோள்களை குலுக்கினான். ஆசையா பார்த்த மாதிரி தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒரு வார்த்தை புவனாவின் இதயத்தை மெதுவாக தொட்டது. இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கேயே கனமான ஒரு மௌனம் நிலவியது. இருவருக்குள்ளும் ஓடிய 1000 வார்த்தைகளில் ஒன்று கூட வெளியே வரவில்லை. காரை கிளப்ப ஆகாஷ் தயாரான நேரம். அருகில் இருந்த அந்த ரெஸ்டாரண்டின் கண்ணாடி கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. அங்கிருந்து ஒரு நவநாகரிக பெண்மணி வெளியே வந்தாள். உடலோடு ஒட்டிய சிவப்பு நிற ஸ்லீவ்லெஸ் ஆடை, விலை உயர்ந்த ஆபரணங்கள், தன்னம்பிக்கையோடு நடந்த நடை. பார்த்த நொடியிலேயே பெரிய இடத்து பெண் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு மிடுக்கான தோற்றம். அவளது அருகே உயரமான ஒரு இளைஞன் கைகோர்த்தபடி சிரித்து பேசிக்கொண்டு வந்தான். இருவரும் மிக நெருக்கமாக பேசிக்கொண்டே காரை நோக்கி நடந்தார்கள். அந்த சிவப்பு நிற உடை அவளது முகத்தையும் உடல் வளைவுகளையும் இன்னும் மிக வசீகரமாக காட்டியது. அந்த பெண் தன்னை கடந்து செல்வதை பார்த்த அந்த நொடி ஆகாஷின் கை ஸ்டியரிங்கின் மீது அப்படியே நின்றது. அவனது பார்வை அந்த பெண்ணின் மீதே நிலைத்திருந்தது. ஒரு நொடி, 2 நொடி அவன் தன்னை மறந்து அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த புவனா மெதுவாக அவனை பார்த்தாள். வாவ், அந்த பொண்ணு
செம்ம அழகாக இருக்கா இல்லை டாக்டர் என்று மிக சாதாரணமாக சொன்னாள். ஆனால் ஆகாஷோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனது கண்கள் மட்டும் இன்னும் அந்த பெண்ணின் மீதே நிலைத்திருந்தது. இப்போது புவனாவோ ஆகாஷை பார்த்து குறும்பாக சிரித்தாள். என்ன டாக்டர், அந்த பொண்ணோட அழகுல மயங்கிட்டீங்களா? இப்போ உங்கள் கண்ணுக்கு அந்த பொண்ணு அழகாக தெரியுதா? டாக்டர், அந்த பொண்ணு பார்க்கத்தான் அழகாக இருக்கா. அவளோட கேரக்டர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நடக்கிறத பார்த்தாலே தெரியுதே, நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கா. அடுத்த நொடி பழார் என்று ஒரு சத்தம். அவன் அவளை ஓங்கி அறைந்திருந்தான். காருக்குள் அந்த சத்தம் அதிர்ந்தது. புவனாவின் முகம் ஒரு பக்கமாக திரும்பியது. அவளது கண்ணும் வலியில் எரிந்தது. என்ன நடந்தது என்பதே புரியாமல் கண்கள் சிவந்து அவள் மெதுவாக ஆகாஷை நோக்கி திரும்பினாள். அவனின் மூச்சோ வேகமாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது. ஆகாஷின் கண்களில் அப்படி ஒரு கொந்தளிப்பு. அவனின் குரல் உடைந்து வெளியே வந்தது. அவ என் பொண்டாட்டி. இந்த வார்த்தைகளை சொன்ன அடுத்த நொடி அவன் வேகமாக தனது தலையை திருப்பிக் கொண்டான். அப்போது ஆகாஷ் எவ்வளவு வேகமாக அவளை அறைந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அவனுடைய இரும்பு கை எரிய ஆரம்பித்தது. அப்போதுதான் அவனது அறை அந்த மெலிந்த பெண்ணின் கன்னத்தில் எவ்வளவு வலித்திருக்கும் என்பதை அவன் உணர ஆரம்பித்தான். சிறிது நேரங்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. காருக்குள் கனமான அமைதி நிலவியது. சில நொடிகள் கழித்து என்று ஒரு மெல்லிய சத்தம் ஆகாஷின் அருகிலிருந்து கேட்டது. ஆகாஷோ எரிச்சலுடன் புருவத்தை சுருக்கினான். இப்போ அள்ள ஆரம்பிப்பா. எல்லா பொண்ணுங்கள மாதிரி தான் இவளும் அழுதே காரியத்தை சாதிக்க போறா என்று மனதிற்குள் ஆக்ரோஷமாக நினைத்தவனோ கடுப்புடன் அவளின் பக்கம் திரும்பினான். ஆனால் அங்கே அவன் கண்ட காட்சி அவனது இதயத்தையே ஒரு நொடி உறைய வைத்தது. அவள் செய்த செயலில் இமைக்க மறந்து அவழகி பார்த்து கொண்டிருந்தான் ஆகாஷ். அந்த நொடியில் புவனா அவனது இதயத்திற்குள் இன்னும் ஒரு அடி ஆழமாக நுழைந்து கொண்டிருந்தாள். அம்மாடி புவனா, ஆகாஷையை மயக்கிற அளவுக்கு அப்படி என்னதாம்மா பண்ணுன? ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பாகத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.